இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா மக்களையும் ஒளிர்விப்பவரே, முடிவில்லா அமைதியில் மகிழவும் மக்களுக்கு அருள் தாரும். எங்கள் முன்னோர்களின் மனங்களில் நீர் வீசிய பேரொளியை எங்கள் இதயங்களிலும் பொழிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறையன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72 பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றில்
உலகின் கடை எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, 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 alleluia. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 5000 பேருக்கு உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம். அப்ப என் இதயத்தில் முதல் வாசகத்துக்கு வருவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு விடை கிடைக்கும். என்ன நடக்கிறது? சேஸ்நாசாமி போதனையை புரிந்துவிட்டு ஒரு புதுமையை நிகழ்த்துகிறார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 ஆண்களுக்கு மேலாக அவர் உணவு கொடுத்துட்டார். மீதியான துண்டுகளை 12 கூடைகளில் எழுதினாங்க. நல்ல ஞாபகம். சீடர்கள்லாம் வயிறார சாப்பிட்டாச்சு. அடுத்து 1 வாரத்துக்கு சாப்பாடு ரெடி. 12 குடைகள். இத படகில் ஏற்றி நீங்கள் பயணம் செய்யுங்கள், நான் வருகிறேன் என்று சொல்கிறார். இவங்க
இந்த சோத்து மூட்டையோட பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் எங்கே போகிறார்? தனிமையான ஒரு இடத்துக்கு சென்று பரம தந்தையோடு இணைந்திருந்தார், ஜெபத்திலே இணைந்திருந்தார். கடவுள் தன் வழியாக இந்த உலகத்திலே நிகழ்த்தி வருகிற புதுமைகளுக்கு நன்றி செலுத்திவிட்டு, ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும் என்று சொல்லி தன்னை திடப்படுத்தி இறைவனோடு கடவுளோடு இணைய தனிமையாக செல்கிறார். சீடர்கள் படகில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். அப்பொழுது சீடர்கள் இயேசு ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னார்கள்? பேய் அலறினார்கள், அஞ்சினார்கள், கலங்கினார்கள். அப்ப இயேசு ஆண்டவர் சொன்ன விசுவாச மொழிகள், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். எனவே இதற்கு காரணத்தை மார்க்கு நற்செய்தியாளர் மிக தெளிவாக சொல்கிறார். இந்த புதுமையை கண்ட பொழுதும், இயேசு ஆண்டவர் இத்தகைய அருமையான புதுமையை செய்து பல்லாயிரம் மக்களுக்கு உணவளித்த போதும் அவர்களுடைய உள்ளம் மழுங்கி இருந்தது என்று சொல்கிறார். மழுங்கி இருக்கிற உள்ளத்தில் ஆண்டவரை நாம் அனுபவிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்கிறோம். இப்ப முதவாசத்துக்கு வாருங்க. யோவான் மிக தெளிவாக சில வரிகளிலே நமக்கு செய்தியை தருவதை பார்க்கிறோம். அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். அதனால நீங்க என்ன செய்யுங்க? கடவுள் நம் மீது அன்பு கொண்டுள்ளார், எனவே நாம் பிறரிடம் அன்பு கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்கணும். கடவுள் என்னை அன்பு செய்கிறார், நீ கடவுளை அன்பு செய் என்று சொல்லவில்லை, நீ பிறரை அன்பு செய் என்று சொல்கிறார். கடவுளை நாம் கண்டதில்லை, அன்பு நம்மை கடவுளோடு இணைக்கிறது. இந்த அன்புக்கு இருக்கிற சக்தியை யோவான் உணர்ந்து அனுபவித்து ருசித்து தன் வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்துவதை அவருடைய திருமடலிலும் நற்செய்தியிலும் வாசிக்கிறோம். எனவே கடவுள் அன்பு நம்மை கடவுளோடு இணைக்கின்ற பொழுது கடவுள் இயேசுவை மீட்பராக அனுப்பினார், அதை நாங்கள் கண்டோம், சான்று பகர்கிறோம் என்று சொல்கிறார். அப்ப மார்க்கு நற்செய்தியாளர் சொன்ன அந்த உள்ளம் மழுங்கி போயிருந்தது என்ற இடத்தில் யோவான் திருத்தூதரும் இருக்கிறார். அந்த மழுங்கி போன மனநிலை இன்று மாறி அவருடைய அந்த உயர்ந்த மனநிலையை பார்க்கிறோம். காலை 6 மணிக்கு பால் கொண்டு போய் கொடுப்பான். சில சமயத்தில் காட்டாத்துல வெள்ளம் வந்தால் அவன் பரிசலை பயன்படுத்துவான். அதனால சில நாள்ல நேரம் தவறி போவான். முனிவருக்கு கோவம் வந்துவிடும், அவனை கண்ணா அப்படின்னான்னு திட்டுவார். ஒரு நாள் தாமதமாக போனான். அப்ப முனிவர் கோவமா சொன்னாரு, பகவான் பெயரை சொல்லிக்கொண்டு நடந்து வா அப்படின்னு சொன்னார். இந்த சிறுவன் அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து என்ன செஞ்சான்? அந்த ஆற்றுக்கு வந்தோடனே பகவான் பெயரை சொல்வான், கட கட கடக்கட நடந்து அவன் பாட்டுக்கு போயிடுவான். இது நடந்து கொண்டே இருக்கிறது. அன்றிலிருந்து பால் சரியாக 6 மணிக்கு வரவும் முனிவருக்கு சந்தேகம், இந்த பையன் என்ன பண்றான்டா. எனவே ஒரு நாள் அவனை பார்த்து கேட்டார், ஆமா இப்பொழுதெல்லாம் சரியா வரியே, என்ன நடக்குது? ஆமாம், நீங்கள் சொன்னீர்கள் பகவான் பெயரை சொல்லிக்கொண்டு ஆற்றிலே நடந்து நான் நடந்து வருகிறேன். என்னது, ஆற்றிலே நடந்து வருகிறாயா? எங்கே காட்டு அப்படின்னு சொன்னா, வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறான். இந்த சிறுவன் வந்தான். ஆற்றை கடக்கின்ற பொழுது பகவான் பேரை சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டான். இந்த முனிவர் தன்னுடைய ஆடையை தூக்கி பிடித்து கொண்டு தட்டு தடுமாறி நடக்க ஆரம்பிச்சார். அக்கறை அடைந்த சிறுவன் முனிவரை பார்த்து சொன்னான், முனிவரையா பயப்படாதீர்கள், ஆடையை கீழே விடுங்கள், தைரியமாக பகவான் பெயரை சொல்லிக்கொண்டு நடந்து வாருங்கள் என்று சொன்னார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில யோவான் காட்டுகிற அந்த அன்பு வழியில் கடவுளை நாம் சுவைத்தோம் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற கடவுளை பார்த்து நாம் அஞ்ச மாட்டோம், அன்பிலே இணைந்திருப்போம். இந்த சீடர்கள் சொன்னது போல ஐயோ பேய் என்று அலறமாட்டோம். ஆண்டவரே, நீர்தான் என் வாழ்வு, நீர்தான் என் வழி, நீர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி இயேசு ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம். இயேசு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே உம்மோடு இணைந்து உமக்குகந்த மக்களாக வாழ, சாட்சிய வாழ்வு வாழ எங்களுக்கு வேண்டிய அருள் வரங்களை தாரும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.
பலியாகும் நேரம் மீது பழிப்பொருளாக நாளும் வந்தே பலியாகும் நேரம் மீது பரிபூரணாக நான் வந்தேன். உன் பாதம் சரணடைந்தே அருளேண்டே என்னை தந்தே என்னை நீ ஏற்றிடுவாய். பலியாகும் நேரம் மீது பலிப்பொருளாக நாளும் வந்தே பலியாகும் நேரம் மீது பலிப்பொருளாக நாளும் வந்தே. என் அன்பு சகோதரங்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த அன்பின் பலி எல்லாம் அல்ல பரமதந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். இதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீ. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தே. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு வந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று மக்கோழியும் உரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு நடவைமாக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலும் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகூழியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்முடையதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்பாயிருக்கிற ஆண்டவர் நமக்கு தருகிற அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து வாழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த அன்பு தெய்வம். மகனே மகளே அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த விசுவாச மொழியை இன்று நமது இதயத்திலே உறுதிப்படுத்த நமது ஆன்மீக உணவாக வருகிறார். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவாவா. ஆறுதல் அழித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. இடையாம் தகுதியற்றோம் இனி உமரிடையாம் தகுதியற்றோம் இனி உமருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெருமை கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களில் மனம் சோர்ந்து போகும்போதும் பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு நிறைய ஆசி வழங்குவாராக. இயேசு ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கென்ன பயம் என்பதை வாழ்ந்து காட்டிட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கடலலைகள் துள்ளி துள்ளி கவிதை பாடுதே, காவியத்தாய் வேலை மணியை புகழ்ந்து பாடுதே. மன அலைகள் மகிமையெல்லாம் சொல்லி பாடுதே, பாவரியால் அற்புதங்கள் தினமும் பாடுதே. கடலலைகள் துள்ளி துள்ளி கவிதை பாடுதே, காவியத்தாய் வேளை மறியை புகழ்ந்து பாடுதே. மன அலைகள் மகிமையெல்லாம் சொல்லி பாடுதே, மாமரியால் அற்புதங்கள் தினமும் பாடுதே. கடலலைகள் துள்ளி துள்ளி கவிதை பாடுதே. கன்னிமரி காவியமாய் இதயம் வாழ்கிறாள், கற்பனைக்கு எட்டாத புகழில் வாழ்கிறாள். கன்னிமரி காவியமாய் இதயம் வாழ்கிறார், கற்பனைக்கு எட்டாத புகழில் வாழ்கிறார். இயேசுமைந்த கரம் கோர்த்து என்றும் வாழ்கிறாள், இயேசுமைந்த கரம் கோர்த்து என்றும் வாழ்கிறார். மைந்தன் வழி செல்வோரின் மனதில் வாழ்கிறாள். கடலலைகள் துள்ளி துள்ளி கவிதை பாடுதே, காவியத்தாய் வேலை மறியை புகழ்ந்து பாடுதே. மன அலைகள் மகிமையெல்லாம் சொல்லி பாடுதே, மாமரியால் அற்புதங்கள் தினமும் பாடுதே. கடலலைகள் துள்ளி துள்ளி கவிதை பாடுதே.
மகாராணி வையகராணி